இப்போ வவுச்சர் டைப் மாஸ்டரில் ஒரு லெட்ஜர் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணிவிட்டு அது என்ன பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ சேல்ஸ் இருக்குது. சேல்ஸை வந்து ஜுவல்லரி சேல்ஸ் தனியாக ஒரு நம்பர் ஓடிட்டுருக்கணும், மெட்டல் சேல்ஸ் தனியாக ஒரு நம்பர் ஓடிட்டுருக்கணும். அப்படின்னா இந்த சேல்ஸை வந்து ஜுவல்லரி சேல்ஸ்னு மாற்றிட்டு மெட்டல் சேல்ஸுக்கு தனியாக இன்னொரு வவுச்சர் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து கேஷ் பில்லும் போடுவீங்க, அடுத்ததாக கிரெடிட் சேல்ஸும் பண்ணுவீங்க. அதாவது B2Bக்கு பண்ணுவீங்க, B2Cக்கு பண்ணுவீங்க. இப்போ B2B எல்லாம் வந்து சேல்ஸில் பண்ணிவிட்டு B2Cயை வந்து கேஷ் பில் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுலேயே போடுறனாலும் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இப்படி தான் இல்லை, எப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேல்ஸ் அப்படிங்கிறத எடிட் கொடுத்து இதை வந்து கேஷ் பில் அப்படின்னு மாற்றிக்கிறேன், இல்லைன்னா கேஷ் சேல்ஸ்னு மாற்றிக்கிறேன். இது வந்து இதில் சேவ் ஆகாது, நம்ம சேவேஸை கிளிக் பண்ண போகிறோம். பழைய சேல்ஸ் அப்படியே தான் இருக்கும். இது அண்டர் வந்து சேல்ஸு தான். இதை வந்து சிஎஸ்ன்னு போட்டுக்கிறேன். இதை என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கேஷ் சேல்ஸ் அப்படிங்கன்னா கேஷ் சிஎஸ்ன்னு போடுறேன், இல்லை கேஷ் பில்னு வேணாலும் நீங்கள் சிபின்னு வேணால் போடுங்க, என்ன வேணால் போட்டுக்கோங்க. மற்றெல்லாம் அப்படியே விட்டுடலாம். இப்போ சேவேஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு வவுச்சர் டைப் புதுசாக க்ரியேட் ஆயிடுச்சு, கேஷ் சேல்ஸ் அப்படின்ட்டு. இப்போ ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கேஷ் சேல்ஸ் அப்படின்னு ஒன்று ஆட் ஆகிருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது நான் இதில் ஒரு பில் போடுறேன். கேஷ் இல்லைனா ஐசிசி இல்லை எஸ்பி இப்படி ஏதோ ஒன்று உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அல்லது கேஷ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஷ் அதாவது கம்பெனி மாஸ்டில் போர்ட் ஆகிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு ஒரு மாதிரி வரும். இந்த கேஷ் ஐசிபி அல்ல எஸ்பி இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி வரும். இந்த இடத்துல என்ன எக்ஸ்ட்ரா வரும்னா பிரிண்டிங் நேம், அட்ரஸ், பேன் நம்பர், ஆதார் நம்பர் இந்த மாதிரி வரும். பிரிண்டிங் நேமில் அந்த பர்சனோட பேர் இங்கே போட்டுக்கோங்க. பேன் நம்பரில் அவங்களோட பேன் நம்பர் போட்டுக்கலாம். ஆதாரம் இருந்தால் போட்டுக்கங்க. மற்ற எல்லாமே எப்பவும் போல தான். இப்போ ஐட்டம்னே செலக்ட் பண்ணிவிட்டு வெயிட்டு ரேட்டு ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இங்கே பிரிண்டிங் நேம் இங்கேயே டைப் அடிச்சிருக்கிறதுனால இதுதான் பிரிண்ட் அவுட்டில் வரும். இப்போ ராஜான்னு போட்டு அட்ரஸ் 1 2 3ன்னு நம்ம அங்கே அடிக்கிற மாதிரி தான் வரும். இது என்னன்னா நீங்கள் லெட்ஜரில் போய் கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில் இப்படியே போட்டுக்கலாம். இதே வந்து அவங்க அப்போயே பணம் தராமல் அப்போயே வந்து ஐசிசி பேங்க்குக்கோ எஸ்பிஐக்கு இப்படி நான் பணம் அப்போயே அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து அதுவும் கேஷ் பில் கணக்கு தான், ஆனால் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது கிரெடிட் சேலா கேஷ் சேல்ஸா அப்படிங்கிறது தான் எங்கள் கணக்கு. அமௌண்ட்டு வந்து பேங்க் அனுப்புகிறாங்களா கேஷுக்கு அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. கேஷ் சேல் அப்படின்னாவே அப்போயே பணம் கொடுக்குற எல்லாமே கேஷ் சேல் தான். இப்போ ஒரு வேலை எஸ்பிஐ பேங்க்குக்கு அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு அப்போயே அனுப்புகிறாங்க அப்படின்னா இது எஸ்பிஐ அப்படின்னு விட்டு போட்டுருங்க. இப்போ இது தனியாக 1 2 3 போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1ஆம் நம்பர் பில்லு. இதோட பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிஎஸ் அப்படின்னு போட்டிருந்தேன், அதான் இங்கே வந்து CS 0001/2025-26 இருக்குது. அந்த இன்னொரு சேல்ஸ் பில் வந்து SB 001 அப்படின்னு அந்த சீரீஸில் ஓடிட்டுருக்கோம். இப்போ நான் இங்கே போட்டு காட்டின அந்த கேஷ் பில்லை வந்து நீங்கள் இங்கே போடாமல் இங்கேயும் போடலாம், இந்த சேல்ஸ்லேயே போட்டுக்கலாம். இப்படி ஒன்றாவும் போடலாம், தனித்தனியாக போடலாம், அது உங்கள் விருப்பம் தான். இங்கேயே நான் போட்டு வச்சுருங்க பாருங்கள், கேஷ் அப்படின்னு போட்டிருக்கு. ஐசிசியில் ஒரு பில்லு போட்டிருக்கு, இது எடிட் பண்ணி காட்ட பாருங்கள். இங்கே கேஷ்னு போட்டிருக்கு. அப்புறம் கேஷ் பில் போடுறதுக்கும் கிரெடிட் பில் போடுறதுக்கு, அதாவது ரெஜிஸ்ட்ரேட்டுக்கு போடுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இங்கே வந்து ஒரு லெட்ஜர் நேம் செலக்ட் பண்ணும்போது இங்கே வந்து இந்த பிரிண்டிங் நேம் அட்ரஸ் எல்லாம் வராது, அது எல்லாமே லெட்ஜரில் என்ன போட்டிருக்கீங்களோ அதையும் எடுத்துக்கும். ஆனால் அதுவே வந்து கேஷ் ஐசிசி செலக்ட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 4 ஃபீல்டு வரும், இங்கேயே நீங்கள் டைப் அடிச்சுக்கலாம். திரும்பி மாற்றி காட்ட பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆல்காஜல்ஸ் செலக்ட் பண்ணோன்னா இது வந்து கிரெடிட் சேல்ஸுக்காக போட போகிறோம், இதுக்கு வந்து அந்த இது வராது.
கம்பெனி மாஸ்டரில் அதாவது லெட்ஜரில் என்ன போட்டிருக்கீங்களோ அது இங்கே வந்துக்கும். அதுவே கேஷ் இல்லைன்னா ஐசிஐசி இப்படி செலக்ட் பண்ணும்போது மட்டும் இது இங்கேயே ஃபில் பண்ணிக்கிற மாதிரி வரும். இங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம்.